ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஸ்ஸஸ் கோமு சேனல். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் அட்டகாசமான மத்தி மீன் வறுவல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மசாலா நம்மளே ரெடி பண்ணி போடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இது கூடவே 15 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, 1.5 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம். இது கூட 2 பெரிய பட்டை நான் பொடியாக வச்சுருக்கேன். அது கூட 5 கிராம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பெல்லாம் அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு கடைசியாக 1/2 லெமன் பிழிஞ்சிக்கலாம். 1/2 லெமன் போதும். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், மசாலா இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. நான் தண்ணி ஆட் பண்ணலை, மசாலா அரைக்கும் போது சேர்த்த தண்ணி தான். இப்போ நான் 1 கிலோ அளவு மத்தி மீன் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீரல் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம மசாலா ரெடி ஆகிருக்கு. அதில் நல்லா மீனில் நல்லா கோட் ஆகிற மாதிரி மசாலா அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. நம்ம கீரல் போட்டு சேர்த்தனால மசாலா மீனில் நல்லா இறங்கி சூப்பராக இருக்கும். இதே மாதிரி எல்லா மீன்லேயும் நம்ம ரெடி பண்ணி ஒரு தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். மசாலா போடும்போது மசாலா ஒட்டாத மாதிரி தான் தெரியும், ஆனால் நல்லா எல்லா பக்கமும் மசாலா அப்ளை பண்ணிடுங்க. பாருங்கள், எல்லா மீனுக்கும் நான் போட்டுட்டேன். இது நல்லா 1 மணி நேரம் ஊறட்டும். 1 மணி நேரம் ஊறிச்சுன்னா நல்லா மசாலா பிடிச்சிக்கும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு பேனில் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா சூடானதும் ஒவ்வொரு மீனாக நம்ம சேர்த்துடலாம். பொறுமையாக சேர்த்துக்கோங்க. பாருங்கள், மசாலா உதிரவே இல்லை, அப்படியே இருக்குது. சேர்த்துட்டு இப்போது இந்த மீன் நம்ம வறுக்கும்போது எப்போவுமே கருவேப்பிலை இலைகள் சேர்த்து வறுத்துக்கலாம். அப்போ தான் அதோட ஸ்மெல் ரொம்ப ஜாஸ்தி வராமல் இருமலெல்லாம் வராமல் இருக்கும். இந்த மாதிரி கருவேப்பிலை கொத்து சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்கிற இந்த மசாலா எல்லா மீன் வெரைட்டிக்குமே நல்லாயிருக்கும். மத்தி மீன் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த மீன் எடுத்தாலும் இதே மாதிரி மசாலா ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நம்ம வீட்டிலையே செய்கிறதுனால ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியாக இருக்கும். மீன் நல்லா ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா வேக வச்சிடலாம். மீன் சீக்கிரமாகவே வெந்துடும், ரொம்ப நேரம் வேகணும்னாலாம் இல்லை, 2 பக்கமும் சீக்கிரமாக வெந்துடும். பாருங்கள், எடுத்துடலாம். இந்த மாதிரி ஆயில் ஃபில்ட்ரு பண்ணி ஒவ்வொரு பீஸாக எடுத்துடலாம். இந்த கருவேப்பிலையும் எடுத்துடலாம். ஒவ்வொரு தடவையும் மீன் போடும்போது கூட கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். அப்போ தான் மீனும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஸ்மெல் நல்லா இருக்கும், கருவேப்பிலையோடைய ஸ்மெல். பாருங்கள், அவ்வளோதான், ரொம்ப டேஸ்ட்டான மீன் ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன மெத்தடில் ஒரு தடவை மசாலா அரைச்சி போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.